17 வயசுல இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் கூட டேபிள் டென்னிஸ் விளையாட்டு போய் அன்றைக்கி நைட் சூசைட் பண்ணிக்கிறான். கனவுல கூட எதிர்பார்க்காத இந்த விஷயம் அவனோட லைஃப்பை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுது. அந்த ஒரு சூசைட் ஒரு பெரிய லூப்பாக மாறி போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் அது அவன்கிட்டயே வந்து நிற்கிது. இவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த இறந்து போன பெஸ்ட் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டையே இவன் வந்து கூட்டிகிட்டு ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறான். என்னடா ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோ அவனால் முடியாமல் ரொம்பவும் சிக்காகி போகிறான். மென்டலி அந்த இழப்புலேருந்து வெளியே வர முடியாமல் பக்கத்து வீட்டு பில்டிங் பத்திக்கிட்டு ஏறிய அதை பார்த்துக்கிட்டே மொட்டை மாடியில் உட்காந்து நம்ம மிதோரின்ற பொண்ணு தம் அடிக்கிறா. அவன் கூட உட்காந்து இவனும் பியர் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் அந்த மென்டலி சிக்கான பொண்ணும் சூசைட் பண்ணிக்கிறான். அவன் கூட இருந்த மிதோரியுமே கொஞ்ச நாள் திடீர்னு லைஃப்ல வந்து காணாமல் போகிறான். இவனுக்கும் சூசைடல் தாட்ஸ் நமக்கும் ரொம்ப வந்துருச்சுன்னு பயந்துக்கிறான். மிதோரியால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும்னு நம்புறான். அவளுக்கு ஃபோன் அடிக்கிறான். அவள் ஃபோன் எடுத்துட்டு நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறா. இவன் ஃபோன் பூத்துலேருந்து எட்டி பார்க்குறான். ஆமாம் நான் எங்கே இருக்கேன்னு. அந்த ஃபோன் பூத்துலேருந்து வெளியே பார்க்கும்போது மொத்த உலகமும் பிளர்ராக தெரியுது. அதோட அந்த புக் முடியுது.